ஈரோட்டில் காலை முதலே சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது மாநகரில் கருமேகங்கள் சூழ்ந்து காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித், விவரங்களை வழங்கலாம். அதாவது கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை கடந்த 16 ஆண்டுகளுக்கு பிறகாக 8 நாட்களுக்கு முன்னதாகவே, அதாவது மே 24 துவங்கி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை கனமாக பெய்து வரும் சூழலில் தமிழகத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி பெய்து வருகிறது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளான நீலகிரி, அதே போன்று கோவை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு அங்கெல்லாம் கனமழையானது பெய்து வருகிறது. ஈரோட்டை பொறுத்தவரை 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெயில் பதிவாகி தமிழக அளவில் முதலிடம் பிடித்திருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக வெயிலின் அவதியால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தனர். இந்த சூழ்நிலையில் தான் கடந்த 3 தினங்களாக பெரும் காற்றும் அவ்வப்போது கருமேகங்கள் சூழ்ந்து லேசான சாரல் மழையும் பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று பிற்பகலில் லேசான கருமேகங்கள் சூழ்ந்து சாரல் மழையானது பெய்ய துவங்கிய நிலையில் தொடர்ச்சியாக அரை மணி நேரத்துக்கும் மேலாக கனமழையாக பெய்து தீர்த்திருக்கிறது. இதனால் சாலையின் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஈரோடு, கருங்கல்பாளையம், மூலப்பாளையம், சம்பத் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த இந்த கனமழையால் பொதுமக்களும் அதே போன்ற வாகன ஓட்டிகளும் லேசான பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.